chapter 6 exercise 6.4 ல 5th sum 3 subdivisions இருக்கு. So 3 subdivisionக்குமே same formula தான். Find the angle between the following lines. Angle between angleனாலே already நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். angleனா theta find out பண்ணணும். angleனா theta find out பண்ணணும். So first question வந்து r vector equal to 4i minus j plus t into I plus 2j minus 2k, r vector equal to I minus 2j plus k plus s into minus I minus 2j plus 2k. இதுதான் question கொடுத்திருக்காங்க first subdivision க்கு. இப்போ theta கண்டுபிடிக்கணும். if theta is the angle between the lines, formula என்னன்னு பார்த்தீங்கன்னா cos theta equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector. இதுதான் மூணு சப்டிவிஷனுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலா ஒன்ஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன், மற்ற சம்ஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பி வெக்டார்ன்றது ஆல்ரெடி நான் எல்லா கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ் எடுத்ததுல இருந்து சொல்லியிருக்கேன். parallel வெக்டார் எதுவோ அதுதான் பி வெக்டார். பொசிஷன் வெக்டார்ன்றது ஏ வெக்டார். ஸோ இங்க பார்த்தோம்னா r equal to t கூட வர்றது தான் parallel வெக்டார், s கூட வர்றது தான் parallel வெக்டார். ஸோ மற்றதை நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ பி வெக்டார் எதுன்னு பார்த்தோம்னா I plus 2j minus 2k. ஸோ இதை வந்து நான் b ன்னு எடுத்துக்கிறதுனால அடுத்த பாயிண்ட்டை d ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் I minus 2j plus 2k. ஸோ t கூட வரதையும் s கூட வரதையும் எடுத்திருக்கேன். ஒன்று b நோ ஒன்று d நோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு b தெரியும், d தெரியும். இதை டாட் ப்ராடக்ட்ல கண்டுபிடிச்சி இதற்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன். செகண்ட் சப்டிவிஷனுக்கு அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டு மாடலுமே பார்த்துங்க, இது ஈஸி, ரெண்டும் ஒரே இதுதான். இது இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், இது செப்பரேட்டாக எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பி வெக்டார் எழுதியாச்சு, டி வெக்டார் எழுதியாச்சு. இது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பி அப்படியே எழுதியிருக்கேன், டாட் வச்சுட்டு டி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்டூ மைனஸஸ் மைனஸ் ஐன்றது கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ 1 2 2s are 4. ஆனால் இங்கே ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 4, இங்கேயும் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 4 ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகிடும்னா மைனஸ் 9 வரும். இது எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பி வெக்டார் டாட் டியோட வெக்டார், டி வெக்டார். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மாடுலஸ் கேட்டிருக்காங்க. மாடுலஸ் கேட்டால் இந்த மைனஸ் ஷுட் பிகம்ஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மாடுலஸ் பி வெக்டார் டாட் டி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்கிறதுக்கு தனித்தனியாக மாடுலஸ் இருக்கணும். மாடுலஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பி வெக்டாரை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி டி வெக்டார் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அனதர் 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4. ஸோ இதுக்கு மாடுலஸ்லாம் வேணாம், ஆல்ரெடி நான் எடுத்து தான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே மாடுலஸ் போட வேணாம், இங்கே ரூட் எடுத்தாச்சு போட வேணாம். ஸோ 9 டிவைடட் பை இது வந்து 9 வந்துருச்சு. இது ரூட் 9 வரும், இதுவும் ரூட் 9 வருது. 4 + 4 8, 8 + 1 9. இதுவும் 4 + 4 8, 8 + 1 9. ரூட் 9 இன்ட்டு ரூட் 9னா என்ன வரும், வெறும் 9 தான் வரும். அப்போ 9யும் கேன்சல் பண்ணிட்டேன், 1 வருது, 1 வருது. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்போ காஸ் எவ்வளோ டிகிரி வந்து 1 வரும்னு பார்த்தீங்கன்னா காஸ் 0 டிகிரி தான் 1, காஸ் 0 டிகிரி 1. இப்போ ஆங்கிள்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், தீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அதுதான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கேன். திருப்பி ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாடலில் செகண்ட் சப்டிவிஷன் அப்படியே ஃபார்முலாலே அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அது ஸ்ட்ரெயிட் லைனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வச்சு பண்ணுறது, அதையும் பார்த்துக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் x plus 4/3 equal to y minus 7/4 equal to z plus 5/5 and r vector equal to 4k plus t into 2i plus j plus k. இதுதான் question. இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன்ல கீழே வரது தான் என்னது, parallel. L M N இது parallel. இது வந்து x1 y1 z1 இவ்வளோ சம் பார்த்துருக்கோம், எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு parallel தான் தேவை இதில். ஸோ parallelனா the parallel vectors to the lines வந்து 3i 4j 5k அதை எடுத்து எழுதிட்டேன். இன்னொன்று ஆர்ல எது கூட வரணும், s கூடிய t கூடியோ. ஸோ இதுதான் parallel vector. இது வந்து tன்னு எடுத்து எழுதியிருக்கேன், 2i plus j plus k. ஸோ இதில் வந்து ரெண்டு ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க, எழுதியிருக்கேன். இதில் ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் ஒரு வெக்டார் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேருந்தும் parallel equation எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ cos theta angle between the formula வந்து cos theta b vector dot d vector modulus divided by b vector modulus into d vector modulus. இப்போ தனித்தனியாக இதை கண்டுபிடிக்கல, அப்படியே ஃபார்முலாலே போட்டுறேன். இப்போ b vector dot d vector இதுதான் b vector.
இதுதான் d வெக்டார். உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்போ எழுதுறேன். ஸோ b வெக்டாரோட வேல்யூ வந்து 3i plus 4j plus 5k. d வெக்டாரோட வேல்யூ வந்து 2i plus j plus k whole divided by நமக்கு ஃபார்முலா என்னது b வெக்டார் மாடுலஸ் d வெக்டார் மாடுலஸ். ஸோ மாடுலஸ்னா இங்க என்ன எழுதுனீங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கும். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. ஸோ இப்போ இதில் டாட் ப்ராடக்ட் டாட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 2 வந்து 6, 4 into 1 வந்து 4, நெக்ஸ்ட் 5 into 1 வந்து 5. ஸோ இது வந்து மாடுலஸ்ல விட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எதுவும் மைனஸ்ல இல்லை இது வரைக்கும் மாடுலஸ் கொண்டு வந்து கூட கடைசி ஸ்டெப்ல ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா 15 வரும். இது வந்து ஆட் பண்ணோம்னா √50 வருது. இதை ஆட் பண்ணோம்னா √6 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன். இங்கேயும் மாடுலஸ் போட்டுங்க. அடுத்த ஸ்டெப்ல மாடுலஸ் கடைசியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மாடுலஸ் இஸ் நத்திங் பட் இப்போ -15 வந்துச்சுன்னா மாடுலஸ் விட்டு வெளியே எடுக்கும்போது +15 ஆகிடும். அதனால லாஸ்ட் ஸ்டெப்ல இதை எப்போ கிளியர் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அதை அப்படியே மாடுலஸில் கொண்டு வாங்க. இப்போ 50 வந்து 25 into 2 பிரிச்சிருக்கேன். 6 வந்து 3 into 2 பிரிச்சிருக்கேன். இப்போ எனக்கு 25க்கு ரூட் தெரியும் 5. இந்த ரெண்டு 2ல ஒரு 2வை வெளியே எடுத்துட்டேன். அப்போ ஒரு 3 தான் இருக்குது, அது ரூட்குள்ளேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை 5 1s ஆர் இதை 3s ஆர். இப்போ மாடுலஸ் விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். கேன்சல் பண்ணிட்டேன். 1 time 3 time. இப்போ என்ன வருதுன்னா 3/2√3 வருது. கீழே எப்பயுமே இரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ அதை ரேஷனலைஸ் பண்ணிக்கிறேன் நான். அப்போ இங்கே √3 இருக்குது. √3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணனா 3 into √3 3√3. இது வந்து 2 √3 into √3 வந்து 3 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3யும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா √3/2 வருது. ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ √3/2. அப்போ காஸ் தீட்டா எப்போ √3/2 வரும்னா காஸ் 5/6 டைம்ஸ் 5/6 இஸ் நத்திங் பட் 5ன்றது 180. 180/6னா 30. அப்போ காஸ் 30 டிகிரின்னு வரும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 5/6. ஸோ காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 5/6. இது ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தலாம். Now the third subdivision is 2x equal to 3y equal to minus z and 6x equal to minus y equal to minus 4z. இது வந்து வெக்டார் ஈக்குவேஷனாகவும் கொடுக்கல, ஸ்ட்ரைட் லைனாக கொடுத்துருக்காங்க, பட் ஈக்குவல் டுல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாடல் கொடுத்தாங்கன்னா நான் சொல்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அதே காஸ் தீட்டா தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸை வந்து a1 a2ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்யை வந்து b1 b2ன்னு எடுத்துக்கிறேன், z வந்து c1 c2ன்னு எடுத்துக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இதை வந்து 2 இருக்கா, இங்கே 2x இருக்குது. a1 equal to 1/2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே xல என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ அதை a2 வந்து 1/6ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் yக்கு போயிடலாம். இன்னொன்று இருந்ததுன்னா a3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ b1 வந்து 1/3, b2 வந்து 1/-1 that is -1/1ன்னு வரும். நெக்ஸ்ட் c1 அதே மாதிரி தான் 1/-1ன்னு வரும். c2 வந்து 1/-4ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி எழுதியாச்சு. இங்கே நான் மேலே மைனஸ் எடுத்துருக்கேன், கீழே தான் எழுதணும், எங்கே எழுதினாலும் மேலே தான் வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். a1 a2 b1 b2 c1 c2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு a1 a2 இது மல்டிப்ளை பண்ணால் வரும் 1/12. b1 b2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -1/3. c1 c2னா மைனஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/4 ஆயிடுச்சு. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் 12. எல்சிஎம் எடுத்து பார்த்தாலும் 12 தான் வரும். ஸோ இங்கே வந்து 1 டைம்ஸ் மேலே 1 அப்படியே வந்துருச்சு. 3 டேபிளில் 4 டைம்ஸ் வரும். அப்போ 1 into 4 வந்து 4 -4. 4 டேபிளில் 3 டைம் 12 வரும். 4 3s are 12. அப்போ 1 into 3 3. இப்போ 3 + 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. 4 - 4 0 ஆயிடுச்சு. ஸோ 0/12 வந்து 0. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0. அப்போ காஸ் தீட்டா எப்போ வந்து 0 வரும்னா 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி தான் 0. அப்போ தீட்டாவோட வேல்யூ π/2ன்னு எழுதலாம் ஆர் 90 டிகிரின்னு எழுதலாம். தட்ஸ் ஆல்.